ஸ்தோத்திரம். துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆராதிக்கும் பொழுது பிசாசா ஓடி போயிடுமா. நமக்கு இருக்கிற தடைகள் விலகி போய்விடும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறி போயிடும். அதனால ஆராதனை வேலை ரொம்ப முக்கியம். நல்ல கரங்களை தட்டும் போதே பிசாசு மண்டையிலே தட்டுற மாதிரி இருக்கணும். நீங்கள் கை தட்டுறது அடித்து தூரம் தெறிக்க விடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
காரியமோ தேவனோடு கூட நாம் வந்து சேருவதற்கு தடையா இருக்கவே கூடாது. எது வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு 100 பவுன் உங்களுக்கு தரேன்னு யாராவது சொன்னா கூட எனக்கு வேணாங்க, என் கர்த்தர்கிட்ட தான் போறேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? 1 கிராம் கொடுத்தாலே கிளம்பிடுவோன்னு சொல்லுவீங்க. ஞாயிற்றுக்கிழமைய தேவனையும் உங்களையும் பிரிக்காம பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் யாரும் உங்களிடத்துல பிரிக்க முடியாது. நல்ல பாதுகாப்புக்குள்ள வருவீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்காருன்றனால நன்றி சொல்லி நம்ம உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கும்படியே ஜெபத்துக்குள்ளே வரணும். நீங்கள் புரியுதுங்களா? இப்போ போன வியாழன் பயங்கர மழை, அதனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் வர முடியலன்னு. இந்த வியாழன் வரும் பொழுது ஆக்சுவலாக போன வியாழனை நானே வீடு வீடாக போய் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை கொடுங்கன்னு சொல்லி நான் வீடு வீடாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். மழை வந்துருச்சு. இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தம்னா நானும் வர்றேன். அப்போது இந்த மாதிரி ஜெபத்தில் கலந்துக்கும் பொழுது பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா உயிர் போன பிறகு என்ன செய்யாது, திருப்பி வர முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க, மற்றவர்களிடத்தில் போய் பேசுங்க, வாங்க இந்த ஜெபத்துக்கு. எடுத்தோடனே தடால் விடால் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லவே கூடாது. போய் கெஞ்சி தான் கூப்பிடணும், கெஞ்சி தான் கூப்பிடணும். ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு வேணால் செபிக்கட்டுங்களா? இல்லை ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்களேன், நாங்கள் கெஞ்சி தான் கேட்கணும், பாரமாக தான் கேட்கணும். நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஆண்டவரே அவங்க வாயை திறந்து பேச வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் வாழுறது நமக்காக இல்லை, வாழுறது மற்றவர்களுக்காக. ஆமேன், ஹல்லேலூயா. சபை இருக்குன்னா சபையோடு இணைந்துருங்க, சபை போதகரோடு இணைந்துருங்க, சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளோடு இணைந்துருங்க. ஹல்லேலூயா. இந்த இணைப்பு இல்லாதவர்கள் தவிப்பீங்க தான். இந்த இணைப்பு இல்லைனாலே தவிக்கிறோம் தான் நம்ம. அப்படிப்பட்ட தவிப்புகளுக்கெல்லாம் போகணுன்னு சபை இல்லை. சரிங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பெற்றோர்கள் இருக்கும்போதே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மரண தருவாய் வரைக்கும் போகிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஒன்று பிள்ளைகளுடைய பிரச்சனை ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். எப்போ? பெற்றோர் ஏதாவது பாவம் செய்யாதவரை. சரிங்களா? அப்போ பெற்றோராக இருக்கிற நீங்கன்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் யாரை பாதிக்கும்? பிள்ளைகளை பாதிக்கும். உங்களிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருக்கு, அது இடத்துலேருந்து மனம் திரும்பி வாங்க, உங்கள் பிள்ளைகளை வாழ வைங்க. ஏன் என் பிள்ளை வாழல, ஏன் என் குடும்பம் நல்லா இல்லை, என்னால் ஏன் முன்னேற முடியல, என்னால் ஒரு கையை கூட தூக்கி உயர்த்த முடியல, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்களிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்துல இருக்கிறது. கண்டுபிடிங்க. அதை தெரியும்னா ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வெளில வாங்க, சூப்பராக கர்த்தர் வாழ வைப்பார். இந்த சின்ன பாவம் என்ன செய்யும் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரித்து விடும். பாவம் தான் யாரிலிருந்து யாரை பிரிக்கும்? ஒரு சின்ன பாவம்னு நீங்கள் செய்கிற சின்ன பாவம் தேவனையே உங்களிடத்துலேருந்து பிரித்துடும். அதனால தான் மனம் திரும்புதல் ஒன்று கர்த்தர் கொடுக்குறார். மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா மறுபடியும் தேவனோடு சேர்ந்து விடுவோம். நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, நன்மையை தடுக்க முடியாது, சுகத்தை தடுக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மோடு கூட இருக்குது அப்படின்னா வர்றதை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. சின்ன ஓட்டை பெரிய ஓட்டையாகும், பெரிய ஓட்டை அதை விட பெரிய ஓட்டையாயிடும். உங்கள் பிரச்சனைக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. தெருவில் கொண்டு வந்து விட்டுருவான், சந்தி சிரிக்க வச்சுருவான் பிசாஸ். சரிங்களா? அப்போது சின்ன சின்ன காரியங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியுதா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எழுந்து நின்று ஆராதிக்கலாம். இந்த ஆராதனை ஒரு மனம் திரும்புதலின் ஆராதனையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே
எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். பாத்திரரே 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 துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 துதியும் கனமும் மகிமை